நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட். ஔவையார் பாடசாலை.org. படையாட்சி இன மக்களும் பறையர் சமூக மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையிலே காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது அனைத்து மக்களும் தமிழ் குடி எல்லா தமிழ் குடி மக்களும் ஒன்றா சேர்ந்து பார்த்து கொண்டாடணும். இந்த படம் ஒரு சாதி படமா எல்லாராலையும் கட்டமைக்கப்படுது. நீங்க எப்படி இந்த படத்தை பாக்குறீங்க? சாதி படம் சில நிச்சயமா சாதி படமே கிடையாது. இப்போ எப்படின்னா காடுவெட்டியார்கள் நல்லா மொத்த வரலாறு இருக்கு. இருந்தாலும் சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. என்னென்ன விஷயம்லாம் மறைக்கப்பட்டிருக்கு? உண்மையாகவே அந்த காட்சியெல்லாம் அப்படி தான் இருந்தது. ஒரு 2-3 சீனில் அப்படி தான் இருந்தது. அந்த இசையும் சரி, உண்மையாகவே கண் கலங்கினோம். அரசியல் தவிர்த்துட்டு ஒரு பொதுவான மனுஷனாக இதை பார்க்கும்போது உட்காந்து பார்த்தா உண்மையாகவே இப்படிலாம் ஒருத்தவங்க போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி புரிஞ்சுப்பாங்க. இப்படி ஒரு தலைவர் இருந்தார், இப்படி ஒரு இயக்கத்தில் இப்படி ஒரு தலைவர் இருந்தார், போராடினாருன்றதை புரிஞ்சுப்பாங்க. பெரும்பள்ளி ராஜராஜ சோழனோட வம்சம் தப்பு எங்கே நடந்தாலும் தட்டி கேட்கணும். உன் தலை வேணும், தண்டனை கொடுக்கணும். பயந்தவன் மேல கத்தி வீசுறதில்ல வீரம், எதுக்கும் துணிஞ்சவனோட நேருக்கு நேரா நின்று சண்டை போடணும். படம் நல்லா இருக்கு. படம் ரொம்ப மிகவும் சிறப்பான படம். நீண்ட நாட்கள் கழித்து தமிழர்களுடைய அடையாளத்தை முழுமையாக காட்டக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப நெகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய பல காட்சிகள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் வடபகுதியிலே படையாட்சி இன மக்களும் பறையர் சமூக மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையிலே காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. படம் அருமையாக இருக்குங்க. எல்லா மக்களும் பார்க்கணுங்க. இது அனைத்து மக்களும் தமிழ் குடி எல்லா தமிழ் குடி மக்களும் ஒன்றா சேர்ந்து பார்த்து கொண்டாடணும். அதுக்காக தான் இந்த படம். இது சாதி படம் சில கூட்டங்கள் தான் அவரை இன்வைட் பண்றாங்க. இது அனைவரும் மக்களும் இது அவர் அவரு ஒரு பக்கம் மக்கள் தான் எதிரானவருங்க அப்படின்னு. இது அப்படி கிடையாது. இந்த படத்தை பார்த்தா எல்லா மக்களுக்கும் தெரியும். படமா பிடிச்சிருந்தது. அவர் வாழ்க்கை வரலாறுமா இருந்தது. நல்லா இருக்கு. அவர் வாழ்க்கை வரலாறு நேரில் இருந்து பார்க்க முடியாம கதை மூலமா பார்த்துருக்கோம். குறிப்பாக திரு சமுத்திரக்கனி அவர்கள் மாவீரன் திரு குரு அவர்களுடைய தகப்பனராக நடித்திருக்கிறார். அதில் ஒரு அழகான வசனம் இடம்பெறுகிறது. வீரம் இருப்பவன் மட்டும் படையாட்சி இல்லை, நெஞ்சில் ஈரம் இருக்கவனும் படையாட்சி அப்படிங்கிற வாசகம். அது மட்டுமல்ல, தமிழர்கள் எங்கெல்லாம் திருப்பி பதில் தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறது வன்னி மண், ஈழம், முந்திரிக்காடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இந்த தமிழ் மண்ணிலே, குறிப்பாக வடதமிழ் மண்ணிலே கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ளே நடந்த பல்வேறு வரலாறுகள் இந்த திரைப்படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த திரைப்படத்தை இயக்கிய, நடித்த, இதை தயாரித்த, இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். வணக்கம். 100% சொல்லியிருக்காங்க. கட்டாயம் என்டர்டெயின்மெண்டா இருக்கு. இது பார்த்தோன்னா நம்ம தமிழ் குடிக்கு அனைத்து பேரும் ஒன்று சேருவாங்க. இந்த தமிழ் குடி ஒன்றா சேரணுன்றதுக்காக தான் இந்த எடுத்திருக்காங்க படம். இது வேற எதுவும் கிடையாது. தமிழ் வாழ்க. அதுதாங்க சொல்றேன், எல்லாரும் பார்க்கணுங்க. புரியுதுங்களா? இது தமிழ் தேசத்துக்காக படம். இது யாருக்கும் இது இல்லை. இது பார்த்தாங்க, அனைத்து பார்த்தாங்கன்னா தமிழர்கள் ஒன்று சேருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இது பிரிஞ்சு இருக்கிறாங்கல்ல தமிழர்கள், பெரும்பான்மை சமுதாயம் பிரிஞ்சிருக்காங்கல்ல, இது எல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒற்றுமைக்கான படம் தான். இது யார் இல்லை, எல்லா சகோதரர்கள் தான். இந்த படம் ஒரு சாதி படமா எல்லாராலையும் கட்டமைக்கப்படுது. நீங்க எப்படி இந்த படத்தை பாக்குறீங்க? இல்லை சாதி படம் இல்லை. அனைத்து சாதிகளும் எல்லாரும் சமமாக பார்க்க வேண்டிய தமிழ் குடி படமாக பார்க்க வேண்டியது. சாதி படமாக இல்லாமல் ஒரு தமிழ் குடி படமாக. அது ஒரு சாதி இதுவாக இருந்து அவர் அதுக்கப்புறம் அரசியலில் போய் ஒரு சமூக குடிக்காக போராடி இருக்காரு. அதை தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சங்கத்தில் இருந்தது, அவர் சங்கத்தாக போராடணும், ஓகே. அதுக்கப்புறம் அரசியலுக்கு போன பிறகு அவர் சாதிக்காக போராடாமல் தமிழ் குடிக்காக போராடினார். அந்த விஷயத்த காட்டியிருக்காங்க. அதுக்காகவே பார்க்கலாம் எல்லாரும். இந்த படமா இந்த படம் எப்படி இருக்கு? நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன், ஒரு ரசிகனாக பார்க்குறோன்னு வைங்களேன். ஒரு ரசிகன் இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், சமையல் சாப்பிட்றோம். நமக்கு சமையல்காரனா நமக்கு அந்த உணவு டேஸ்ட்டாக இருக்கணும், அப்படி தானே? அப்படி ஒரு ரசிகனாக பார்க்கும்போது நம்ம மெய் மறந்து நம்ம அழுகுறோம், சிரிக்கிறோம், காதல் வாய்ப்படுறோம். அந்த அளவுக்கு ஒரு முழுமையான ரசிகனாக அதை ரசிக்க முடியுது. மிகவும் சிறப்பான திரைப்படம். இது ஒரு சாதி படம்னு கட்டமைக்கிறாங்க, அப்படிதான் இருந்ததா? நிச்சயமாக சாதி படமே கிடையாது. எப்படின்னா, இப்போ ஒரு ஆந்திராவில் ஒரு படம் எடுக்கிறோம், அந்த சாயல் இல்லாமல் இருக்குமா? மதுரையில் ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த சாயல் இல்லாமல் இருக்குமா? அதே போல் இந்த கதை எந்த களத்தில் நடக்குதோ அந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்களே தவிர இது சாதி படம் கிடையாது. சாதித்த ஒரு திரைப்படம்.
வணக்கம். படையாண்டா மாவீரா திரைப்படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க. படம் வந்து இப்போ கண்ணோட்டத்துல சாதி படமா கட்டமைக்கப்படுது. இந்த படம் சாதி படமா இல்ல அனைத்து சமூகத்துக்கான இல்லை, அது கண்டிப்பாக இந்த படையாண்ட மாவீரா காடுவெட்டி குரு அண்ணன் வாழ்க்கைன்ற போது ஒரு சாதிய படமாக தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் தேட்டரில் வந்து அமர்ந்து பார்த்த பிறகு சாதாரண ஒரு பொதுஜன மக்களையும் திரைக்கு வந்து ஒரு கண்கலங்கிய நிலையில் தான் கொண்டு வரோம். அவருடைய உண்மையான வாழ்க்கையை காமிச்சிருக்காங்க. காடுவெட்டியாரை பத்தி முழுசா கரெக்டா காமிச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது முழுசாக காமிக்க முடியாது, ஏன்னா ஒரு போராட்ட காலம் வந்து ரொம்ப நேரம். அதில் வந்து ஒரு திரைத்துறையில் ஒரு அளவை காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு படம் பிரம்மாண்டமா இருந்தது? காடுவெட்டியார் அவர்களோட வரலாறு கரெக்டா சொல்லியிருந்தாங்க. காடுவெட்டியார் கூட நல்லா மொத்த வரலாறு இருக்குது. இருந்தாலும் சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அதனால் படம்னால மறைக்கப்பட்டிருக்கு. என்னென்ன விஷயம்லாம் மறைக்கப்பட்டிருக்கு? அது இப்போ தெளிவாக சொல்லக்கூடாது, அது பொலிட்டிக்கல் பவர் இருக்குது. அதனால் அந்த விஷயத்தினால இது பண்ணியிருக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா காடுவெட்டியாரை வந்து ஒரு சாதி தலைவராகவே இப்போ வரைக்கும் கட்டமைச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி கட்டமைச்சிருக்கு? கௌதமன் எப்படி கட்டமைச்சிருக்கு? இது சாதிக்காக கட்டமைக்கல. அவர் ஊருக்குள்ளே இருக்கிறதுனால, அவர் அந்த ஊர் சப்போர்ட் இருக்கிறதுனால அந்த மாதிரி கட்டமைச்சிருக்காரு. அதோட அரசியல் வந்ததுனால அது கொஞ்சம் சாதி இல்லாமல் தமிழ் குடியாக கட்டமைச்சிருக்காரு. நல்ல படம். இந்த படத்துல வந்து கௌதமன் அவர்களே நடிச்சிருக்காரு. அவர் நல்லா நடிச்சிருக்காரா? காடுவெட்டியாரோட கேரக்டரை தாண்டி அவர் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. காடுவெட்டியாருக்கு மாதிரி நல்லா போகுது. ஏன்னா இந்த படம் வந்து கமர்ஷியலாகவும் எடுத்திருக்காங்க. வரலாறு சொல்றது இல்லாமல் கமர்ஷியலாகவும் எடுத்திருக்காங்க. அப்படி நல்லா போகுது. நல்லா போகுதுண்ணா. எல்லாரும் பார்க்கலாம். அந்த சாதிய வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் வந்து பார்க்கலாம். மூவி தான். மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் நல்ல மூவி போட்டிருக்காரு. ஜிவி பிரகாஷ் அவர் தானே மூவி தானே நல்லா போட்டிருக்காரு. அவருக்கு நல்லா இருக்கு. அவங்களுக்கு நன்றி. அந்த பாட்டு மற்ற நடிகர்கள்லாம் எப்படி நடிச்சிருந்தாங்க? நம்ம அந்த ஒரு கேரக்டர் பற்றி மட்டுமே பேசாம மற்ற எல்லாரும் எப்படி நடிச்சிருந்தாங்க? இதில் ஹைலைட்டே எதிர்பார்க்காத யாருன்னா வீரப்பன் கேரக்டர் வந்திருக்குது தான். நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர். நாங்கள் இருக்கணும்னு எதிர்பார்க்கல. அவர் எடுத்து காட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. என்ன ஒரு மூவியில் ஒரு சின்ன இதை பண்ணித்தான் அது எடுத்து காமிச்சிருக்காங்க. நல்ல மூவியாக இருக்கு. மிச்சம்லாம் எல்லாருமே நல்ல மூவி நடிச்சு. கௌதமன் ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு. எப்படி நடிச்சிருக்காரு? அந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் நடித்து இப்போ தான் முதல் படமாக பார்க்குறேன். சில காட்சிகள் நடிச்சிருக்கலாம், நான் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். சந்தனக்காடு இயக்குனராக இருக்கும்போது அவர் மக்கள் டிவியில் ரொம்ப வெற்றி பெற்றிருப்பார். அது ரொம்ப ஹிட்டு. அதை நம்பி தான் நானும் இந்த படத்துக்கு வந்தேன். இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. கரெக்டாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. சந்தனக்காடு அந்த அவரோட சீன் வரும்போது எப்படி இருந்தது? குறிப்பாக அந்த வீரப்பன் ஐயா அந்த காட்சியெல்லாம் கொண்டு வந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப ஒரு உணர்ச்சி, ஒரு தமிழ் பற்று உள்ளவர்கள்லாம் ஒரு உணர்ச்சியை தூண்டுற மாதிரி இருந்தது. அனைத்து சமுதாயம் ஒன்றிணைன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இயக்குனர் சொல்லியிருந்தாரு, படம் விட்டு வெளியில் வரப்போ எல்லாரும் கண் கலங்கிட்டு வெளியே வரும். அப்படிதான் இருந்தது. உண்மையாகவே அந்த காட்சியெல்லாம் அப்படி தான் இருந்தது. ஒரு 2-3 சீனில் அப்படி தான் இருந்தது. அந்த இசையும் சரி, உண்மையாகவே கண் கலங்கினோம். நல்லா இருந்தது. படம் நல்ல பொருட்செலவில் எடுத்த மாதிரி தெரியுதா? ஆமாம், நல்ல மியூசிக், எடிட்டிங் எல்லாம் சூப்பராக, ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். நல்லா அரசியல் தவிர்த்துட்டு படமாக இந்த படம் எப்படி இருக்கு? அரசியல் தவிர்த்துட்டு ஒரு பொதுவான மனுஷனாக இதை வந்து பார்க்கும்போது உட்காந்து பார்த்தா உண்மையாகவே இப்படிலாம் ஒருத்தவங்க போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி புரிஞ்சுப்பாங்க. இப்படி ஒரு தலைவர் இருந்தார், இப்படி ஒரு இயக்கத்தில் இப்படி ஒரு தலைவர் இருந்தார், போராடினார்ன்றதை புரிஞ்சுப்பாங்க. இப்படி ஒரு எளிய மனிதருக்கு இப்படி ஒரு பிரம்மாண்ட படம் எடுக்கணுமாங்கிற ஒரு இது இருந்தது. அப்படிதான் இருந்தது படம். அப்படி இல்லை, ஒரு எளிய மனிதர்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த அவரை பற்றி தெரிஞ்சவங்க ஒரு மிகப்பெரிய போராளியாக இன்றைக்கும் அவர் மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்க்கும்போது சரியாக காமிச்சிருக்காங்கன்றதை நம்புவோம். அரசியல் கட்சிகளுக்கு இந்த படம் எப்படி? அரசியல் கட்சிக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கட்சியோட தளபதிகள் இருப்பாங்க. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி. அந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தளபதி இவருடைய போராட்ட குணம் என்ன, இவர் எந்த தலைவர்களை ஏற்றுக்கொண்டு போராடினாருன்னு சொல்லிட்டு இவங்க புரிஞ்சுப்பாங்க. திருமாவளவனுக்கு இவருக்கும் பிரச்சனை இருந்ததாவே கட்டமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் எப்படி அதை காமிச்சாங்க? ஆக்சுவலி அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நிறைய காலங்கள் கடந்து வந்திருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த சமூகத்துக்கு தலைவராகவும் எதிர்த்தும் காமிக்கல. நல்ல நோக்கத்தோடு தான் எடுத்திருக்காங்க. படம் நல்லா வந்துருக்கு. இந்த படம் கடைசியாக என்ன மெசேஜ் சொல்லுவாங்க? மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் ஒரு சாதாரண உழைக்கின்ற கட்சியில் இருக்கிற ஒரு பாட்டாளி தலைவருக்கும் என்ன பிரச்சனை நடக்குது அதை வந்து கொண்டு போயிருக்காங்க. கூடவே இந்த குடும்ப உறவுகள் இதை பற்றிலாம் அழகாக சென்டிமெண்ட்டாக கொண்டு போய் ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு தலைவரை அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கௌதமனோட பையன் ஒரு முதல் முறையாக நடிச்சிருக்காரு. எப்படி நடிச்சிருக்காரு? படம் நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஒரு 25% வராரு. அவருடைய காட்சியில் சிறப்பாக பண்ணியிருக்காரு.